அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலையிலே செம்மணி அணையா விளக்கு தீபத்தடியிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இலங்கை மெதடிஸ்ட திருச்சபையினுடைய வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையினர் இங்கே குறிப்பாக கிழக்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் இங்கு ஒன்று கூடி எங்களுடைய அருட்தந்தையர்கள், சமயத் தலைவர்கள் மற்றும் மெதடிஸ்ட திருச்சபையைச் சேர்ந்த அடியார்கள் அனைவரும் இங்கே வந்து செம்மணிக்கான நீதி கோருகின்ற இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நிற்கிறார்கள். இலங்கை மெதடிஸ்ட திருச்சபையினுடைய ஏற்பாட்டிலே இந்த கவன ஈர்ப்பு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய நீதி கோருகின்ற நீண்ட பயணத்திலே செம்மணி மனித புதைகுழி என்பது மிக முக்கியமான காத்திரமான பங்களிப்பை வகித்து நிற்கிறது. இப்பொழுது மழை காலம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மழை தொடங்கிய பிற்பாடுதான் ஸ்ரீலங்கா அரசு அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறது. இனி மழைக்காலம் முடிவடைந்ததுதான் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என்று அறிகின்றோம். ஆனால் அந்த மனித புதைகுழிகளுக்கு மழை நீர் உள்ளே செல்லாத வகையிலே எந்தவித ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்படவில்லை. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலே செய்யப்பட்டது போல் மேலிருந்து வருகின்ற வானத்திலிருந்து வருகின்ற மழைநீர் உள்ளே செல்லாமல் கூடாரமும் சுற்றி வரக்கூடிய நீரானது உள்ளே வராமல் அணை கட்டப்பட்டு பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலே செய்யப்பட்டிருந்தது. அப்படியான ஏற்பாடுகள் இங்கே நடைபெறவில்லை என்பது மன வருத்தத்துக்குரியது. காலங்காலமாக நாங்கள் தமிழர்கள் ஸ்ரீலங்கா அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்து சொல்லி வந்திருக்கிறோம். சர்வதேச நீதியை கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே சர்வதேசம் இதற்குரிய அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுத்து இந்த பணிகளை நீதியான விதத்திலே முன்னெடுக்க உதவ வேண்டும் என்று நாங்கள் அனைவர் சார்பிலும் கேட்டு நிற்கின்றோம். இலங்கை மெதடிஸ்த திருச்சபையினுடைய வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையாக நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் செம்மணி மனித புதைகுழி அந்த விவகாரம் சம்பந்தமாக சிறப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி தேவை. அந்த மனித புதைகுழி தொடர்ச்சியாக மனித புதைகுழி அகழ்வின் போது கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட அந்த சூழலிலே மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி தேடி இலங்கை மெதடிஸ்த திருச்சபையின் வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையாக அந்த மக்களுடைய நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் இந்த செம்மணி புதைகுழி சர்வதேச தரப்பின் முன்னிலையிலே ஒரு சர்வதேச விசாரணை அடிப்படையிலே இது நீதி வழங்க வேண்டும் என்பதும் பாதிக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் திருச்சபையாக உடனிருந்து அவர்களுடைய நீதி பயணத்திலே நாங்கள் கூட்டுரிமை கொண்டு கிறிஸ்துவனுடைய மாதிரியாக அல்லது கிறிஸ்துவை இந்த இடத்திலே அடையாளப்படுத்துகின்ற ஒரு பணியினை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதே வேளையிலே மன்னாரிலே காற்றாலை அமைக்கின்ற அந்த விவகாரத்திலே காற்றாலை அமைப்பதனால் அங்கே ஒரு மிக சமூக தீமையும் சமூக கேடும் ஏற்படுவது மாத்திரமல்ல வள அழிவு, இயற்கை வள அழிவு ஏற்படும் என்று சொல்லி அந்த மக்கள், அந்த இடத்திலே வாழுகிற மக்கள் அந்த காற்றாலைகளை அந்த இடத்திலே அமைக்க வேண்டாம், மக்களுடைய கருத்துக்களை புறந்தள்ளி மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் காற்றாலைகள் அமைக்கப்படுவது மக்களுடைய வாழ்வியலுக்கு கேடு விளைவிப்பதாக மாத்திரமல்ல அந்த வளமிக்க மண்ணை வனாந்தரமாக்குகிற செயற்பாடாக இருப்பதனால் அந்த மக்கள் 70 நாட் கடந்து தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக தங்களுடைய வாழ்வியலை இருப்பை காலமாக வாழ்ந்த அந்த மண்ணை தக்க வைப்பதற்காக 70 நாட்கள் கடந்து போராடி வருகிறார்கள். அந்த மக்களுடைய போராட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிற மக்களோடு எங்களையும் அடையாளப்படுத்துவதற்காக இலங்கை மெதடிஸ்த திருச்சபையினுடைய வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையாக வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையினுடைய தலைவர் அருட்பணி அருளானந்தம் சாமுவேல் சுவேந்திரன் அவருடைய தலைமையிலே திருப்பணியாளர்களாக நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆயரோடு நாங்கள் இது தொடர்பாக கலந்துரையாடினோம். ஆயர் இது தொடர்பாக ஜனாதிபதியிடம் சென்று கதைத்த பொழுது ஜனாதிபதி அவர்கள் ஏலவே கடந்த அரசிலே தான் இந்த 15 காற்றாலைகள் அமைப்பதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஆகவே அதை நாங்கள் அமைத்து தீருவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இதற்கு எந்த ஒப்புதலும் கொடுக்கவில்லை. ஆகவே ஆயர் பாதிக்கப்பட்ட மக்களோடும் பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்தோடும் உடன் இருக்கின்றார். உண்மையிலே ஏலவே இதற்குரிய சூழலியலாளர்கள் அண்மையிலே
யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா கூட தன்னுடைய இந்த சூழலியல் விளக்கத்தை பதிவு செய்திருந்தார். முதலாவதாக சொன்னது பறவைகள் பாதிக்கப்படும், கடல் வளம் பாதிக்கப்படும், மக்களுடைய அலைவார சத்தங்கள், அதாவது அதை எழுப்புகிற ஒளிகள் மக்களுடைய இயல்பு சூழலை பாதிப்பது மாத்திரமில்லை, அங்கிருந்து வெளியிடப்படுகின்ற கதிர்வீச்சுக்கள் மக்களுடைய சுவாசத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைவிப்பதாக அமைகிறது. நீண்ட காலமாக இந்த சூழலியலாளர்கள், இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவுகளின்படி இது மக்கள் வாழ்விடம், நீங்கள் சொன்னது போன்று மேலைத்தேய நாடுகளிலேயும் சிறப்பாக ஐரோப்பிய நாடுகளிலேயும் காற்றலைகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் வாழ்விடங்களுக்கு அப்பால் வனாந்தரமான பகுதிகளிலும் காட்டுப்பகுதிகளிலும் தான் காற்றலைகள் இருக்குது. இது மக்கள் வாழ்விடங்களுக்குள்ளே பொருத்தப்பட்டிருப்பது அந்த மன்னார் மக்களுடைய சூழலை வெகுவாக பாதிப்பதாக இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்திலே பங்கெடுக்கிறோம்.